அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். தாலீஃப் இதை இயற்றியவருடைய பெயர் ஷிஹாபுத்தீன் அபில் அப்பாஸ் அஹமது அபினி அன் நகீப் என்பதாகும். இதிலே நாம் படிக்கின்ற கிதாபின் பெயர் படிக்கின்ற கிதாபினுடைய பாடத்தினுடைய தலைப்பு கிதாபுல் பை', அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பாடம் 219வது பாடமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பாக இரண்டாம் பகுதி, அதாவது கிரால் என்பதாகும். கிரால் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விளக்கம். ஒருவர் ஒரு ஒரு வசதியானவர் அவர் 1,00,000 ரூபாயை அடுத்தவர்கிட்ட தனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் கொடுத்து, நல்ல வேலைக்காரன், நல்ல வேலை தெரிந்தவன், உதாரணமாக பாத்திர வியாபாரி, அந்த பாத்திர வியாபாரி அவனுக்கு பாத்திர கடையில் வேலை செஞ்சு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ அவன் கையில் பணம் கொடுத்து, ஏப்பா நீ பாத்திரத்தை இந்த 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி வை, அதை வித்துரு, லாபம் என்ன வருமோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, பொறுப்பு கொடுக்கறது. முதலீடு இவர், நான் வேலை செய்பவர், அந்த முதலீட்டில் அந்த பணத்தில் வேலை செய்பவர், அந்த வேலை செய்பவர் தனக்குண்டான அதை கூலியாக ஆக்காமல் அதிலேருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய லாபத்தை உனக்கு பாதி எனக்கு பாதி, அல்லது எனக்கு முக்கால் பகுதி உனக்கு கால் பகுதி அப்படிங்கிற அந்த அடிப்படையில், ஒப்பந்தம் அடிப்படையில் வியாபாரம் செய்வது, இதற்கு பேர் தான் கிரால் என்று சொல்லப்படும். இந்த அல்லாஹு தாலா படிக்கின்ற இந்த கிதாபினை, இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக ஆக்கி தருவானாக. இம்மைமருமையினுடைய வெற்றிக்கு அதை காரணமாக ஆக்கி கொடுப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று விரிவாக இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்க்கலாம். ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கமாக நாம் எந்த வார்த்தையிலிருந்து நாம் படிக்கிறோமோ, முன்னாடி இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். பைக்ராதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லி அதுக்கு பிறகு அதனுடைய ஷரத்தை பார்த்தோம் முன்னாடி. இப்போ நாம் பார்க்க போகக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வாசகத்திலிருந்தால் பாடம் ஆரம்பமாகுது. 219வது பாடம். பின்னாடி என்னென்ன செய்திகளை சொல்கிறாரு இந்த பாடத்திற்குள் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது பொதுவாக சுருக்கமாக விளங்கி கொள்ளலாம். வசீஃபத்துல் ஆமிலி, இது விஷயத்தில் வேலை செய்யக்கூடியவருடைய வசீஃபா. ஏன்னா வேலை செய்யக்கூடியவருடைய அந்த வேலைன்னா என்ன, வசீஃபானா, அதாவது வசீஃபாவுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா கூலிக்கு வேலை செய்பவருக்கு பேர் தான் வசீஃபா. ஆனால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது அதை முதலாளி தொழிலாளி, இந்த ஆமில்னா தொழிலாளி, இந்த தொழிலாளியினுடைய வேலை என்ன அப்படின்னா அதை சொல்கிறார். கூலிக்கு தான் வேலை செய்கிறாரு, அந்த தொழிலாளியினுடைய வேலையாகிறது வசீஃபத்துல் ஆமிலி, தொழிலாளியினுடைய வேலையாகிறது அத்திஜாரத்து, அவர் கொடுத்த அந்த பணத்தில் என்ன செய்யணும், வியாபாரம் செய்வதாக இருக்கும். அந்த வியாபாரத்தில் தொடர்ந்து வரக்கூடியவைகள், வியாபாரத்தில் பல விஷயங்கள் வருது. அதில் முதல் என்ன, அது சரக்க பின்னதுரி, பார்த்து வாங்குவதை கொண்டு அதனுடைய தவாபியங்கள் தொடர்ந்து இருக்கும். ஒல் இஹ்தியாத்தி, இன்னும் பேணுதலாக நடந்து கொள்வதை கொண்டு அதனுடைய தவாபிகள் இருக்கும். பேணுதலாக நடக்கிறதுனா என்ன, நல்லது கெட்டது. ரெண்டாவது பணத்தை எண்ணிக்கை கொடுக்கணும், ஏன்னா பணத்தை எண்ணாமல் கொடுக்கக்கூடாது. என்ன பண்டை மாற்றோம்னா அந்த அந்த வஸ்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா தங்கத்தை பகாரமாக வாங்குறாரு, வியாபாரம் செய்கிறார் அப்படின்னா, இப்போ கொடுக்கக்கூடிய தங்கம் என்ன தங்கம், 22 கேரட்டா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா வாங்கக்கூடிய வஸ்துவையும் செக் பண்ணணும். அவன் வாட்டில் 22 கேரட்டுன்னு சொல்லி வேறு ஏதாவது, அதாவது அது என்ன மார்ஜின் குறை உள்ளதை, 22 கீழே உள்ள 18 கேரட் உள்ளதா, சவுதி தங்கம் 18 கேரட்டுங்கிறாங்க. ஏன்னா கலப்படம் அதிகம். அப்போ அதில் 22னா கலப்படம் கொஞ்சம் கம்மி, அதாவது 2% தான் கலப்படம். 18னா 4% கலப்படம். ஏன்னா 24 தான் ஒரிஜினல் தங்கம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பேணுதலை கொண்டும் அந்த வியாபாரத்தில் தொடர்ந்து வரும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஆனால் அந்த இடத்துல தங்க நோக்கம் இல்லை, வியாபாரத்தில் பேணுதல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்கிறது. அது மாதிரி இதையும் முன்சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த வியாபாரத்தில் வியாபாரியுடைய வியாபார பொருட்களுக்கு சொல்லி ஒரு ரேட்டு மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் அந்த ரேட்டை விட குறைச்சி விற்கிறது, அதான் சமண மிசினும்பாங்க. அந்த ஊரில் இந்த அரிசி இவ்வளோதான் அப்படின்னு அதை விட கம்மியாக, ரொம்ப கம்மியாக விற்கிறது. அப்போ முதலாளிக்கு நட்டம், இவருக்கு நட்டம். அது மாதிரியும் செய்யக்கூடாது. அது மாதிரி என்ன செய்கிறது அப்படின்னா, அதாவது தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்கிறது, இதுவும் கூடாது. இப்படி நிறைய செய்திகளை சொல்கிறாரு. ஏன்னா
அதை நிபந்தனையுடன் வியாபாரம் வந்து ஒருத்தர் வந்து செஞ்சார் அப்படின்னா, அதாவது என்ன, அது என்னென்ன என்னென்ன வியாபாரம் கூடாது செய்வது. ஒரு தொழிலாளி, அதாவது ஒரு தொழிலாளின்னு சொல்லக்கூடாது. தொழிலாளின்னா அது வந்து கூலிக்கு வேலை செய்கிறது. இந்த இடத்துல வந்து கிராவுங்கிற அடிப்படையில் வேலை செய்பவர் ஆமீல் இருக்கிறார. அந்த ஆமீல் வந்து அந்த ஆமீலின் மீது முதலாளி நிபந்தனை விதிச்சான். அந்த நிபந்தனையை வந்து பிரகாரம் நடக்கிறது முடியாது. அது என்னென்ன நிபந்தனை, எப்படி எப்படி அதனுடைய சூரத் என்பதை நாம் பாடத்தில் சென்று அதை நாம் விளக்கமாக படிக்கலாம். அந்த சூரத்தில் என்ன செய்யக்கூடாது, கிராதுடைய ஒப்பந்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது கூடாது அப்படிங்கிறார். அந்த சூரத்தில் வந்து என்ன செய்யலாம், பணத்துக்கு இப்போ சம்பள அடிப்படையில் வேலை செய்யலாம். அந்த மாதிரி சூரத்தில் என்ன செய்யலாம், சம்பள அடிப்படையில் வேலை செய்யலாம். லாப அடிப்படையில் வேலை செஞ்சால் நட்டமாயிருவர் வேலை செய்பவர். அது என்னென்ன சூரத்துங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல தெளிவாக நாம் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த கிராமுல கிராதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது முதலீடு ஒருவர், வேலை வேலை இன்னொருவர் செய்வார், முதலீடு போடுவார், ஆனால் லாபம் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படிங்கிறத கிராதுங்கிறது. இந்த கிராதுல ரெண்டு பேரும், அதாவது நம்ம முதலீடு செஞ்சார்ல மாலிக் அவரும் ஆமிலும், ரெண்டு பேர்களும் எப்போ வேண்டுமானாலும் இந்த கிராதனுடைய அடிப்படையில் இந்த பையுடைய இந்த வியாபாரத்தை கேன்சல் செய்து இருக்குது. ரெண்டு பேரும் எப்போ வேணாலும் கேன்சல் செஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த வஸ்துவில், வியாபார வஸ்துவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க. உதாரணமாக இந்த வஸ்து இப்படி தான் அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யாரு, அந்த ஆமீர் சொல்கிறாரு. அவர்கிட்ட அந்த உழைச்சி உழைச்சி கொடுக்குறாரு இல்லையா அந்த முதலாளிக்கு, தொழிலாளி சொல்கிறாரு, அந்த கூலியால் சொல்கிறாரு, ஏன்னா இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க இதனால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது மாதிரி ஒரு விஷயத்தில், விஷயத்தில் எந்த வஸ்து விஷயத்தில் வாதிக்கிறாரோ அந்த ஒரு தொழிலாளி, அது மட்டும் வேலை செய்யக்கூடியவர், அதுவும் நீங்கள் தந்த முதலீடு இவ்வளோ தான் தந்தீங்க, 1,00,000 ரூபா தான் தந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில், அது மாதிரி மோசடி இதில் நடந்திருக்குது போன்ற விஷயங்கள்ல யார் சொல்லனா ஆமீனுடைய சொல்லுங்கிறாரு. இந்த ஆமீனுக்குண்டான சொல்லை எப்போ ஏற்றுக்கொள்ளணும், எப்போ முதலாளியுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதையும் பேசுகிறார் இதில். சரி, ரெண்டு பேர்களும் முதலீடு போடப்பட்ட அந்த அளவில் ரூபா பணத்தில் கருத்து வேற்றுமை கொண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது மாதிரி ஆமில் அது எப்போ அவருடைய லாபத்தை எடுக்கலாம் போன்ற விஷயங்களை இந்த பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் அலசுகிறார்கள், பேசுகிறார்கள். இப்பொழுது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடக்குவதற்காக தொடர்ந்து தொய்வின்றி நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய இந்த, அதாவது வங்கி கணக்கு இங்கே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர், அது மாதிரி பணம் ஸ்கேன் செய்து அனுப்புகின்ற வசதியும் ஆர்கே கோடும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியும் கொடுப்பானாக. அவர்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. வறுமையில்லாத வாழ்வை, செழிப்பான வாழ்வை, நோயில்லாத வாழ்வை அவருக்கு வழங்கிடுவானாக. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்திடுவானாக. குறிப்பாக நமது கல்வி அறக்கட்டளைக்கு உதவி செய்வர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று மிச்ச மீதியை நாம் பார்ப்போம். இது சம்பந்தமாக வசீஃபத்துல் ஆமிலி அத்திஜாரத்து 219வது பாடத்தில் நாம் இப்பொழுது நுழைந்திருக்கிறோம். இந்த வாசகத்திலிருந்து நாம் இந்த பாடத்தை காணலாம். வசீஃபத்துல் ஆமிலி, வேலை செய்பவர், அவருடைய அந்த வேலை என்ன, பணி என்ன, கூலிக்காக வேண்டியதை வேலை செய்கிறாரு, லாபத்திற்காக வேண்டியதை வேலை செய்கிறாரு. இவருடைய பணி ஆகிறது அத்திஜாரத்து, வியாபாரம் செய்வதாக இருக்கும். அந்த வியாபாரத்தை அடுத்து அடுத்து வரக்கூடியது பின்னதுரி, அந்த வியாபாரம் செய்வர் சரக்கை பார்த்து வாங்கணும். ஒலி எஹ்தியாத்தி, பேணுதலை உடன் அதை வாங்க வேண்டும். அப்ப அதனுடைய அந்த வியாபாரத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தாபியர்கள் என்ன, ஒலி எஹ்தியாத்தி, பேணுதலோடு எனது நடந்து கொள்வது. முன் சுருக்கத்தில் நாம சொன்ன பேணுதல்னா என்ன அப்படிங்கிறத வச்சு, ஏன்னா என்ன பேணுதல் இவர் சொல்றாரு ரெண்டுல, ولا يحق للعامل أن ينفق على نفسه من مال المضاربة حضرا ولا سفرا. அதாவது எந்த நிலையிலையும் சரி என்ன செய்யக்கூடாது, அவருடைய பொருள்ல இருந்து அந்த
வியாபாரியுடைய பொருள்லேருந்து என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறி தனக்காக வேண்டி செலவு செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து வியாபாரத்தில் ஆயிருங்கிற மாதிரி செலவு செய்கிறது வேறு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் செலவு செய்யக்கூடாதுங்கிறாங்க. சுருக்கமாக அதான் அதில் விரிவாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அந்த பணம் எந்த பணம், உதாரணம் இந்திய நாணய திரகம்னா திரகம், ரூபானா ரூபா உடைய அந்த பணத்திலிருந்து அவருடைய நப்சின் மீது அளவு செய்யுதல் ஆமிலுக்கு வேலை செய்யக்கூடிய உரிமையாக ஆகாது. ஹவரன், அவர் ஊரில் இருந்தாலும் சரி, ஒலா சஃபரன், ஹதரனில் வந்து உரித்தா ஒலா சஃபரன், சஃபர்லையும் கூடாதுங்கிறார். ஹிலாஃப் அலி அபி ஹனீஃபி சஃபரி. ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சஃபரில் பிரயாணத்தில் வந்து என்ன செய்யலாம், வியாபார பணத்திலிருந்து செலவழிச்சுக்கலாம். லி அன்ன லஹு நசீபன் ஃபிர் ரிபஹி, என லாபத்தில் அவருக்கு பங்கு இருக்குது. ஃபலா இஸ்திஹக்கு ஷையன் ஆஹர, மற்ற முதலீட்டில் அவருடைய லாபத்தில் என்ன செய்யக்கூடாது, மற்ற எந்த விஷயத்திலையும் உரிமையாக ஆக மாட்டார் அப்படிங்கிறாரு அந்த வியாபாரி. அப்போ அந்த மாதிரி சில பேணுதல்கள் இருக்குது. ஏன்னா கடைகள் அப்படிலாம் இருக்குது, அப்படிலாம் நிறைய நடக்குது. அதாவது பேணுதல் இல்லாமல் கடையில் உள்ள வஸ்துக்களை எடுத்துகிட்டு போயிடுறது வேலை செய்யக்கூடியவர். ஏன்னா அதை வந்து அந்த வஸ்து யாருடைய அனுமதி கேட்கணும், முதலாளியுடைய அனுமதி கேட்கணும். இப்போ தொழிலாளி எடுத்துகிட்டு போயிடுறாரு, இதெல்லாம் தப்பு இல்லையா பேணுதல் இல்லாமல்? ஏன்னா சில வஸ்துக்கள் வந்து லாபத்தை காட்டுறது, லாபத்தை காட்டினா அதில் கேட்பாருன்னு சொல்லி சில வஸ்துக்களை லாபம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை அந்த லாபத்தை மறைச்சி சாதாரணமாக ஒரு லாபம் என்னவோ அதை சொல்லி என்ன செஞ்சுக்கிறது, மேல் மிச்சமான அதிகமான லாபத்துக்கு வித்தார அதில் மாமூலியாக உதாரணமாக ஒரு பொருளுக்கு 5 ரூபா அப்படின்னா அரிசிக்கு வந்து 10 ரூபா வச்சார் லாபம். அப்போ 5 ரூபா தனக்கு வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி எஹ்தியாத், பேணுதல் இல்லாத அந்த இல்லை நடைமுறைகள், அதாவது பேணுதலோடு அந்த வியாபாரத்தினுடைய பேணுதலோடு பேணுதலை கொண்டு அந்த வியாபாரம் அடுத்தடுத்து வருமே, அந்த மாதிரி ஒரு பேணுதல் மிக்க ஒரு வேலைக்காரராக இருக்க வேண்டும் அந்த பணி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட வியாபாரியாக இருக்கணும். ஃபலா யபிஉ பிகபுனின் வலா நசீஅத்தின், இங்க பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த மார்க்கெட்ல சாதாரண அந்த ஊர்ல 1 கிலோ அரிசி 50 ரூபாய் அப்படின்னா இவர் 25 ரூபாய்க்கு விற்கிறது. ஏன்னா அப்போ ரொம்ப குறைத்து, தமண மிசிறுங்கிறது ஊரில் 50 ரூபா, இவர் 25 ரூபாய்க்கு இப்படி குறைத்து, அதிகமாக குறைத்து குறைப்பதை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாது அந்த ஆமி. அது ரெண்டு. ஏன்னா அந்த வியாபாரி முதலாளியை நட்டமாக்குறது அந்த எண்ணத்தில் இதெல்லாம் இந்த இந்த வகைகள்லாம் சவுதிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த ஆமில் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்கும், இந்தியாவிலையும் இருக்கும், நமக்கு தெரிகிறது இல்லை. பலா எபியோ வியாபனின் என்ன செய்யறதுன்னா லாபத்தை, அதாவது அந்த பொருட்களை விற்க வேண்டிய விலையை விட ரொம்ப குறைவான விலையை கொண்டு விற்பதும் கூடாது. அது மாதிரி ஒலா நசியாத்தின் என்ன செய்யக்கூடாதுன்னா, நசியத்தை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாதுன்னா தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடாது. மாலிக்கு அனுமதி கொடுத்தா, முதலாளி அனுமதி கொடுத்தா என்ன செய்யலாம், குறைச்சி வைக்கலாம். அது மாதிரி முதலாளி அனுமதி கொடுத்தா தவணை கடன் கொடுக்கலாம். தவணைனா என்னங்க, கடன். நாளைக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி இன்னவருக்கு கொடுங்க கேட்டா அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்லணும். சரி. வலா யுசாஃபிரு பிலா இதுனின், முதலாளியுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டும் வேற ஊருக்கு போகக்கூடாது. வனஹூ தாலிக்க, இது போன்ற அந்த நிபந்தனைகளாக இருக்கும், இது போன்ற பணியாக இருக்கும். ஆமிலியருடைய பணி இது போன்ற பணியாக இருக்கும். ஆனால் அந்த கூலி வேலை செய்கிறார தொழிலாளியுடைய பணி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள ஒரு பணி. பயணம் செய்கிறதா இருந்தால், லீவ் எடுக்கிறதா இருந்தால் முதலாளிகிட்ட சொல்லி லீவ் எடுக்கணும். ஏன்னா இங்கே உள்ள சரக்கு எடுத்து வெளியூரில் நல்ல லாபம் கிடைக்குது சொல்லி அங்கே போய் வித்துட்டா முதலாளிக்கு தெரியணும். வெளிப்படையான நடவடிக்கைகள் இருக்கணும். முதலாளிக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது மாதிரி இங்கே வாங்க அடுத்து பார்க்கலாம். அழகா சொல்றாங்க நிறைய விஷயங்களை. பலவு ஷரத்த அலைஹி, அது மாதிரி இப்போ வாங்க. பலவு ஷரத்த அலைஹி, மீது அந்த யார் முதலாளி தொழிலாளியின் மீது ஆமிலின் மீது நிபந்தனை இட்டார். என்ன செய்கிறது, அவர் வாங்க வேண்டும். ஹிந்தத்தன் என்ன வேண்டும், நல்ல கோதுமையை வாங்கணும். ஃபயத்தஹன, அதை வந்து என்ன செய்யணும், திரிக்கணும். நல்லா கோதுமையை என்ன செய்யணும், அரைக்கணும். வயஹபீச, இன்னும் ரொட்டி சுடணும் என்று நிபந்தனை இட்டார் அந்த முதலாளி. நிபந்தனை இட்டால் அப்போ இந்த மாதிரி இது வந்து கூடாதுங்கிறது. இந்த மாதிரி நிபந்தனை அடிப்படையில்
தொழிலாளி வேலை செய்வது கூடாதுங்கிறார், அந்த அக்கதே கூடாதுங்கிறார். அதாவது கீழே ஃபசாதாங்கிறார் பின்னாடி. இதுதான் ஜவாபு. அதாவது ஃபலவ் ஷரத்த அலைஹி அன் எஸ்தரியங்கிற ஜும்லாவிலிருந்து எல்லா ஷரத்தியத்து ஜவாபியத்தான ஜும்லா இதுதான். அப்போ ஒரு நிகழ்வு இது. அவ் ஹசலன் அல்லது இப்படி ஒரு நிபந்தனை இட்டார் அந்த தொழிலாளியின் மீது. அவ் ஷரத்த அலைஹி ஹஸ்லன் அன் எஸ்தரியா ஹஸ்லன் இருக்கும். அதாவது ஹஸ்லன்னா அது நூலை வாங்கி ஃபயன்சிஜ பிறகு அதை அவர் அதை நெய்ய வேண்டும். நூலை வாங்கி நெய்ய வேண்டும், திரிக்கிறது இல்லை. நூலை வாங்கி எல்லாமே இருக்கும் அதில், இந்த வார்த்தையில். நூலை வாங்கி திரிச்சு அதில் ஆடை நெய்ய வேண்டும். பயன்சிஜனா ஆடை நெய்கிறது. ஒயபியா இன்னும் அதை விற்க வேண்டும் என்று நிபந்தனை இட்டார். இது 2வது நிபந்தனை. கூடாது. எந்தெந்த சூரத்தில் வியாபாரம் கூடாதோ அந்த நிலையில் உள்ள வியாபாரத்தை பற்றி நம்ம தெரிகிறோம். இப்போ இந்த அடிப்படையில் வியாபாரம் செய்கிறது, நிபந்தனை இடுறது. 2வது சூரத், 2வது மசாலா. அவு லா அவு அவு அன்லா யதஸர்ரஃப இல்லா ஃபீ கதா. இன்ன விஷயத்திலே தவிர அவர் இன்ன காரியத்திற்காக வேண்டி தவிர, இன்ன காரியத்திலே தவிர அவர் பணங்காசுகளை செலவழிக்க கூடாது என்று அவர் நிபந்தனை இட்டார். ஃபலவ் ஷரத அலைஹி அனா அல்லா யதஸர்ரஃப, அதாவது செலவழிக்க கூடாது இன்ன விஷயத்திலே தவிர அப்படின்னு சொல்லி, இன்ன வஸ்துவிலே தவிர அவர் வியாபாரம் செய்யக்கூடாது. அதாவது இன்ன வஸ்துவை தான் வாங்கணும், இது அல்லாத வேற வஸ்து வாங்கக்கூடாது என்று சொன்னார். அல்லா யதஸர்ரிஃப, வியாபாரம் செய்யக்கூடாது. இல்லா ஃபி கதா, இன்ன வஸ்துவிலே தவிர. ஓஹுவ, அந்த வஸ்துவோ அசீஸுல் உஜூதி, அதாவது இருப்பது குறைவாக இருக்குது. அசீஸ்னா குறைவுன்னு அர்த்தம். அந்த வஸ்து கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்குது, நாதிராக இருக்குது, எப்போது அது கிடைக்காது என்று இந்த 3வது நிபந்தனை இட்டார். இந்த சூரத்திலையும் வியாபாரம் கூடாது. அவுலா யுஆமில் அல் ஆமிலு இல்லா ஜெய்தன் ஃபஸத, அதாவது கொடுக்கல் வாங்குதல் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் வைக்கணும். வேலை செய்யறதுனால வேலை செய்யற அவர் முதலாளி இடத்துல இவர் வேலை செய்கிறாரு. இவர் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இல்லா ஜெய்தன், ஜெய்து இடத்திலே தவிர இவர் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்குதல் செய்யக்கூடாது என்ற நிபந்தனை இட்டார் முதலாளி தொழிலாளி இடத்துல. இது சாத்தியமா? இதுக்கு விட்டார்னா எப்படி? இது இந்த வகையிலும் சாத்தியம் இல்லை. ஃபசாத, இந்த வியாபாரம் கூடாது. இந்த அடிப்படையில் கிராத் உடைய அந்த வியாபாரம் கூடாது, கரது உடைய வியாபாரம் கூடாது இப்ப என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டோம். வஹைசு ஃபஸத, எப்பொழுது ஃபசாத் ஆகிவிடுமோ அந்த இடத்தில், அப்படி வைக்கணும். எப்பொழுது இந்த கிராதுடைய வியாபாரம் ஃபசாத் ஆகிவிடுமோ அந்த இடத்தில் இப்படி வேணா இன்னொன்று என்ன செஞ்சுக்கலாம். லாபங்கிற அடிப்படையில் வேலை செய்யாம நீ சம்பளம், நீ யார்கிட்டனாலும் எப்படின்னா நிபந்தனை இடு, நீ சொல்ற மாதிரி வியாபாரம் செய்யலாம், எனக்கு தேவை சம்பளம். ஏன்னா நான் லாபங்கிற அடிப்படையில் மேலுள்ள இந்த சூரத்துகள் கூடாது. 1, 2, அது மாதிரி 3, 4, இந்த 4 சூரத்து கூடாது. இந்த 4 சூரத்து மாதிரி உள்ள மற்ற வஸ்துக்களையும் வியாபாரம் கூடாதுங்கிறார். ஆனால் இப்படி செஞ்சான், என்ன சம்பளத்துக்கு வேலை செஞ்சான். வஹைசு ஃபஸத, வியாபாரம் ஃபசாதாகக்கூடிய வீணாகக்கூடிய அந்த இடத்துல இப்போ முதலாளிகிட்ட சொல்கிறான், எப்பா நீ சொன்ன விலைக்கு நான் விற்கிறேன், லாபம் வேண்டாம், சம்பளத்தை தந்துரு. நஃபத தஸர்ருஃபுல் ஆமிலி பி உஜ்ரத்தில் மிசிலி, சாதாரணமாக ஒரு கூலிக்காரனுக்கு என்ன சம்பளம் அந்த ஊரில் கொடுக்கப்படும், உஜரத்துன்னு சொன்னால் அதான் சாதாரணமாக என்ன சம்பளம் கொடுக்கப்படுமோ மற்ற இடங்களில் அந்த வியாபாரம் செய்யக்கூடியவனுக்கு, வேலை செய்யக்கூடியவனுக்கு, அந்த மாதிரி கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கு அந்த கூலியை கொண்டு அவனிடத்துல வேலை செய்யக்கூடியவன் அந்த மாதிரி வியாபாரம் செய்வது, அவனிடத்துல வியாபாரம் செய்து அந்த முதலாளிக்கு உழைத்து கொடுப்பது நஃபத, செல்லுபடியாக ஆகும். நஃபதோடைய ஃபாயில் எது? தஸர்ருஃபுல் ஆமிலி பி உஜ்ரத்தில் மிஸ்லி. அப்போ இதில் நம்ம ஒரு மசாலாவை பார்த்து விட்டோம். ஒக்குல்லுர் ரிபிஹி, அது மாதிரி ஒவ்வொரு லாபம் தரக்கூடிய லில் மாலிக்கு, அதாவது அந்த முதலாளிக்கு ஒவ்வொரு லாபம் தர ஒவ்வொரு லாபமும், அதாவது அந்த பொருளை விற்று வரக்கூடிய ஒவ்வொரு லாபமும் லில் மாலிக்கு, அது முதலாளிக்கே சொந்தம் என்ற எந்த அடிப்படையில் அவன் நிபந்தனை இட்டான். இதுலேயும் இந்த வியாபாரமும் கூடாது. இல்லா இதா காலல் மாலிக்கும், முதலாளி சொன்னாலே தவிர அர்ரிபு குல்லுஹு லி ஃபலா ஷைஅ லில் ஆமிலி, ஏற்கனவே அவன் ஆமில்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாலே தவிர அந்த கடையை கொடுக்கும்போதோ லாபம், அர்ரிபு குல்லுஹு லி,
இந்த லாபங்கள் அனைத்துமே லீ, அது எனக்குத்தான் சொந்தம். பலாஷை அலில் ஆமிலி, வேலை செய்யக்கூடிய உனக்கு அதில் எந்த பங்கும் இல்லை என்று ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் அந்த சொல்லியிருந்தாலே தவிர மற்ற நேரங்களில் கூடாது. இடையில எல்லாமே எனக்கு தான் அப்படி சொல்றது கூடாது. ஏன்னா சில முதலாளிகள் அப்படி நடக்கிறான். நல்ல லாபம் வந்துச்சுன்னா, இல்லை நீ உனக்கு சம்பளம் தந்துடுறேன், நீ உன்னை லாபத்தெல்லாம் பங்கு தர மாட்டேன், சம்பளம் தந்துடுற, வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்புவான். அப்படி நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஒமதா பசஹு அஹதுஹுமா, அவ்விருவர்களில் ஒருவர் எப்பொழுது அந்த வியாபாரத்தை, அந்த கராவை வீணாக ஆக்கி விடுவாரோ, அவு ஜுன்ன, அல்லது அவரின் மீது பைத்தியமாக ஆக்கப்படுமோ, அப்படின்னா பைத்தியமாக எப்பொழுது அவர் ஆகிவிடுவாரோ, அவ் ஊமிய அலைஹி, அல்லது அவரின் மீது மயக்கம் ஏற்படுத்தப்படுமோ, அப்படின்னா எப்பொழுது அவர் மயக்கமுடவாக ஆகுவாரோ, இன் ஃபசஹல் அக்து, அப்ப வியாபாரம் கேன்சல் ஆகிவிடும், முறிந்துவிடும். இன் ஃபஸ்தான முறிந்துவிடும். அக்குதுனா வியாபார ஒப்பந்தம் முறிந்துவிடும். அவர்கிட்ட வியாபாரம் செய்ய தேவையில்லை. ஏன்னா இதுவெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு கொள்ள லாபம் வரும், ஏப்பா முடிச்சிருப்பா, நான் வியாபாரத்தை கேன்சல் பண்ணிடுறேன் பாரு முதலாளி. அதாவது தொழிலாளி இந்த வியாபாரத்தை நல்லா கற்றுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த வியாபாரம் செய்யலான்னு சொல்லி தொழிலாளி வியாபாரத்தை கேன்சல் பண்ணுவார். ரெண்டுக்கும் சாத்தியம் இருக்குது. அது மாதிரி தொழிலாளியோ முதலாளியோ பைத்தியக்காரன் ஆயிடுவார், மயக்கமுடையவராக ஆயிடுவார். ஏன்னா எப்பொழுதுமே மயக்கத்திலே இருப்பார், கோமால போயிடுவார். புகுமையாளின்னா அதான் கோமால போயிடுவாருங்கிற அர்த்தம் வச்சா ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா கருத்தர்த்தம், அந்த மயக்கம் ரொம்ப நாள் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சா அதில் யாரும் அது பெருசா யாரும் நம்ம பேச மாட்டோம் இல்லையா. பயல்சாமுல் ஆமில, எனவே ஆமில் அந்த தொழிலாளிக்கு அவசியமாகும் தம்வீது ரஸில் மாலி. அப்போ ஃபயல்சமுல் ஆமில, அந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அதாவது முதலாளியுடைய இடத்துல கிராது அடிப்படையில் பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளி, அதாவது லாபத்தில் பங்குங்கிற அடிப்படையில் வேலை செய்கிறார அந்த தொழிலாளிக்கு அவசியம் தம்வீது ரஸில் மாலி, அதாவது அந்த ரசூல் மாலும்பாங்க. எவ்வளோ முதலீடு போட்டிருப்பாரோ முதலாளி, உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டிருக்காருங்க, அந்த ரசூல் மாலை அதனுடைய அசலின் பக்கம் திருப்பு, தம்வீல்னா அசலின் பக்கம் திருப்புதல். அப்போ முதலாளி எந்த பணத்தில் அவர் என்ன செஞ்சாரு, ஒப்பந்தம் செஞ்சாரோ, எவ்வளோ பணத்தில் அந்த முதலீடு, எவ்வளோ பணம் முதலீடு செய்தாரோ, ரசூல் மால முதலீடு செய்யப்பட்ட அந்த பணத்தை திருப்புதல், அதனுடைய அசலின் பக்கம் திருப்புதல். அதாவது மொத்த தொகையா, மொத்த வியாபாரத்தினுடைய அந்த பணத்தை, ரசூல் மாலை மொத்த பணத்தையும் திருப்புதல், அதனுடைய அவர் எவ்வளவு தொகையில அவர் முதல்ல ஒப்பந்தம் செஞ்சாரோ, எந்த ஆரம்பத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா அந்த 1 லட்ச ரூபாவின் பக்கம் அதோட அசலின் பக்கம் திருப்புதல் இருக்கு. திருப்புதல் அவசியமாக ஆகும். யாருக்கு? அந்த அதாவது லாபம் முதலாளியோட 2 பேருக்கும் சம லாபங்கிற அடிப்படையில் வேலை செய்கிறாரு அந்த வேலையாளுக்கு அந்த ரசூல் மாலை மொத்த பொருளையும் அதனுடைய அசல் அந்த முதலீட்டின் பக்கம் திருப்புதல், தம்வீல்லாம் திருப்புதல் அவசியமாக ஆகும். நம்ம ஃபயல்சமுடைய ஃபாயில் எது? தம்வீல் ரஸில் மால். அவ்வளோதான், அவசியமாகிடுச்சுன்னா அவ்வளோதான். அவர் பார்ப்பாரு. ஒரு ஆரம்பத்தில் முதலாளி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பெருமான தங்கத்தை கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த ராசில் மாலன் பக்கம் திரும்பணும். அப்படி ராசில் மால் திரும்பல அப்படின்னா அதனுடைய ரேட்டு இல்லையா, அதான் சொல்றாரு. இப்போ வாங்க, வல் கவுலுல் ஆமிலி, அதாவது சில இடங்கள்ல வியாபாரியுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழிலாளியுடைய சொல்லு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது எந்தெந்த இடங்கள்ங்கிறத ஆசிரியர்கள் சொல்றாரு, மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. வல் கவுலு சொல்லாகிறது கவுலுல் ஆமிலி, அவரிடத்துல தொழிலாளி வேலை செய்யக்கூடிய தொழிலாளியுடைய சொல்லாக இருக்கும். எது விஷயத்துல? ஃபி கதிரி ரஸில் மாலி, அதான் இருக்கும். ஆமா, ரஸில் மாலினுடைய அளவிலே எவ்வளவுன்னு சொல்லி அவருக்கு முதலீடு பண்ணாரு, எவ்வளவு முதலீடு போட்டங்கிறது யாருக்கு தெரியல, முதலாளிக்கு சந்தேகம் வந்துச்சு. முதலீடு போட்ட அந்த அளவிலே யாருடைய சொல்லு, இந்த மொத்த பொருள் எவ்வளோ நீங்கள் முதலீடு போட்டீங்கன்னா எவ்வளோ முதலீடு என்ற விஷயத்திலே சொல் யாருடைய சொல்லாக இருக்கும் என்று சொன்னார், அவரிடத்தில் பணி செய்யக்கூடிய ஊதிய லாபத்திற்காக வேண்டி பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளியினுடைய சொல்லாக இருக்கும். ஒஃபி ரத்திஹி, இன்னும் அந்த வஸ்துவை திருப்பி கொடுப்பது, கேன்சல் செய்யும் விஷயத்திலேயும் அந்த தொழிலாளியினுடைய பங்காக இருக்கும். மேலே போயிடணும் எல்லாம். வல் கவுலுல் ஆமிலில் போயிடணும். வல் கவுலுல் ஆமிலி ஃபி ரத்திஹி,
அது மாதிரி ஒல் கவுலு கவுலுல் ஆமிலி ஏன்னா கவுலுல் ஆமிலி ஒல் கவுலு ஒஃபீமா எத்தஇங்கிற இடத்துல ஒல் கவுலு ஃபீமா எத்தஇ மின் ஹலாக்கின் எல்லாம் அங்கே முக்கதரில் இருக்குது. ஒஃபீமா அந்த ஒரு விஷயத்திலே சொல்லாகிறது, ஆமிலுடைய சொல்லாக இருக்கும். எத்தஇ அந்த ஆமில் வாதிடுகிறார் மின் ஹலாக்கின், இந்த வஸ்து அழிஞ்சிருச்சு, அதாவது கீழே விழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறார். ரேக்கில் அடுக்கப்பட்டு இருந்துச்சு, இருக்கிறதுக்காண்டி ரேக் சாஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது என்ற அழிவிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை வாதிடுகிறாரோ வாதிடுகிறாரோ முதலாளியோ தொழிலாளியோ, அந்த வாதிடும் விஷயத்திலே யாருடைய சொல்லு அல்லது முதலாளி சொல்றாரு, எப்படி அழிஞ்சு சொல்லி முதலாளி கேட்கிறாரு, வாதிடுறாரு தொழிலாளி இடத்துல. இந்த வாதிடும் விஷயத்திலே யாருடைய சொல்லை நம்பப்படும் என்று சொன்னால் ஆமீருடைய சொல்லாக இருக்கும். அது மாதிரி ஒஃபீமா யுத்தா அலைஹி, அதே மாதிரி ஒஃபீமா யுத்தா அலைஹி மின் ஹியானத்தின், அது மாதிரி மோசடி செய்யக்கூடியவரிலிருந்து எந்த வஸ்துவின் மீது வாதிடப்படுமோ, இது மோசடி நினைச்சிங்க, அவன் மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதிடப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலே யாருடைய சொல்லு ஆமீனுடைய சொல்லாக இருக்கும், முதலாளிய சொல் அல்ல. இதெல்லாம் உதாரணமாக ஒரு வியாபாரத்தை வாங்கிட்டு போகிறான், ஏன்னா மோசடி செஞ்சுட்டான், பணம் திருப்பி தரலை, இன்னைக்கு நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் இது விஷயத்தில் அப்படின்னா தொழிலாளருடைய சொல்ல தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓ இனிஹ்தலஃபா, இப்போ அடுத்த ஒரு மசாலா சொல்கிறார் இதிலிருந்து இதுவரை மொத்தமாக. ஓ இனிஹ்தலஃபா, ரெண்டு பேர்களும் மோதிக்கொண்டார்கள், கருத்து வேற்றுமை கொண்டார்கள். ஃபி கதிரி ரிபஹி அல் மஷ்ரூத்தி, நிபந்தனையிடப்பட்ட அந்த பொருளினுடைய லாபத்தினுடைய அளவிலே ரெண்டு பேர்களும் சர்ச்சை செய்தால் தஹாலஃபா, ரெண்டு பேர்களுமே என்ன செய்யணும், சத்தியம் செய்ய வேண்டும். கீழே போடுறாங்க பாருங்க. ஓ இதா தஹாலஃபா, ரெண்டு பேர்களும் சத்தியம் செய்தால் கான ஜமீஉ ரிபஹி லில் மாலிகி, அனைத்து பொருட்களினுடைய லாபம் மாலிக், ஒலில் ஆமில் உஜரத்துல் மிசிலி. அது அழகான தீர்ப்பு. அதாவது வேலை செய்யக்கூடியவருக்கு அது சம்பளம் தான், உஜரத்து அந்த ஊரில் என்ன கூலி கொடுக்கப்படுமோ அதுதான். இப்போ அதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் வருது நிறைய இடங்களில், சவுதியில் இதெல்லாம் நடக்குது சர்வசாதாரணம், நம்ம ஊர்லேயும் நடக்கும் சில ஏரியாக்களில். இப்போ நான் ஒரு லட்ச ரூபா முதலீடு போட்டேன்பா, அப்படி லாப பணத்தில் அவர் நிபந்தனையிடப்பட்ட அந்த முதலாளி யால் நிபந்தனையிடப்பட்ட அந்த லாபத்தினுடைய அந்த அளவிலே ரெண்டு பேரும் சர்ச்சை கொண்டால், அதாவது நான் வந்து லாபம் வந்து நான் வரக்கூடிய லாபத்தில் பாதி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தொழிலாளி சொல்கிறார், முதலாளி சொல்கிறார், தொழிலாளி சொல்கிறார், அதாவது முதலாளி சொல்கிறாரு. அப்போ தொழிலாளி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அப்படி சொல்லலை, வரக்கூடிய பணத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் பாதி உங்களுக்கு பாதி எனக்குன்னு அந்த அடிப்படையில் நீங்கள் என்னிடத்துல ஒப்பந்தம் செய்கிற, முக்கால் பகுதி எனக்கு கால் பகுதி உங்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னிடத்துல நீங்கள் அந்த ஒப்பந்தம் செஞ்சீங்கன்னு சொல்லி மாறுபடுறாரு. அல்லது இப்படி சொல்கிறாரு, நான் ஏப்பா காப்பங்கு தானே உனக்கு, முக்கால்வாசி எனக்கு சொல்லி முதலாளி சொல்கிறார். இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இப்படி கருத்து வேற்றுமை கொண்டால் தஹாலஃபா, ரெண்டு பேர்களுமே சத்தியம் செய்ய வேண்டும். அப்போ சத்தியம் செஞ்ச பிறகு என்ன, அதாவது லாபம் ஃபுல்லாக முதலாளிக்கு போயிடும், தொழிலாளிக்கு சம்பளம் மட்டும் கொடுப்பா, அவ்வளோதான். ஏன்னா முதலீடு அவர் இல்லையா, அவருடைய முதல் இல்லையா, இவர் முதலாக இருந்தால், ஆமீலுடைய முதலாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதான் சொல்றார், வலா எம்லிக்குல் ஆமிலு, ஆமில் சொந்தப்படுத்தக்கூடாத ஹிஸ்ஸதஹு, அவருடைய பங்கை மினர் ரிபஹி, லாபத்திலிருந்து, இல்லா பில் கிஸ்மதி, அந்த லாபத்தை பங்கிடுவதை கொண்டே தவிர, பங்கு பிரித்ததற்கு பிறகே தவிர அவர் ஆமில் வேலை செய்பவர் தொழிலாளி தன்னுடைய பங்கை லாபத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார், சொந்தப்படுத்த மாட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய அருளால் 219வது பாடத்தை நாம் படித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் 220வது பாடத்தை அடுத்த பாடத்தில் காணலாம்.